الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعلوا له من عباده جزءا إن الإنسان لكفور مبين أم اتخذ مما يخلق بنات وأصفاكم بالبنين وإذا بشر أحدهم بما ضرب للرحمن مثلا ظل وجهه مسودا وهو كظيم أومن ينشأ في الحلية وهو في الخصام غير مبين وجعلوا الملائكة الذين هم عباد الرحمن إناثا أشهدوا خلقهم ستكتب شهادتهم ويسألون وقالوا لو شاء الرحمن ما عبدناهم ما لهم بذلك من علم إن هم إلا يخرصون أم آتيناهم كتابا من قبله فهم به مستمسكون بل قالوا إنا وجدنا آباءنا على أمة وإنا على آثارهم مهتدون وكذلك ما أرسلنا من قبلك في قرية من نذير إلا قال مترفوها إنا وجدنا آباءنا على أمة وإنا على آثارهم مقتدون قال أولو جئتكم بأهدى مما وجدتم عليه آباءكم قالوا إنا بما أرسلتم به كافرون فانتقمنا منهم فانظر كيف كان عاقبة المكذبين சூரா ஸுஹ்ருஃபுடைய 15வது வசனத்திலிருந்து இன்றைய தஃப்சீருடைய வகுப்பு ஆரம்பமாகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கலாம், அல்லாஹுடைய பேச்சு உலகத்தில் மிக உயர்ந்தது. அல்லாஹுடைய பேச்சுக்கு நிகராக யாருடைய பேச்சும் சமமாக முடியாது. அதனால தான் நாம் இந்த குர்ஆனுடைய வகுப்பை சரியாக படிக்க வேண்டும் என்பதற்காக இதை நாம் தொடராக செய்து வருகிறோம். ஏனென்றால் நம்முடைய நோக்கம் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் பேசிய வார்த்தைகளை கொஞ்சமாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு 23 ஆண்டுகளாக கற்றுக் கொடுத்தது இந்த குர்ஆனைத்தான். இன்றைய உம்மத், இன்றைய சமூகம் குர்ஆனை படிக்காத அனாதை சமூகமாக வாழ்கிறது.
எல்லா வகையான அறிவையும் அடைய வேண்டும். ஆனால் குர்ஆனுடைய அறிவை அடைவதற்கு முயற்சி செய்வது கிடையாது. சூரா ஸுஹ்ருஃபுடைய இந்த ஆயத்துகளில் அல்லாஹ் முஷ்ரிக்கீன்கள் மலக்குகளை இபாதத் செய்யக்கூடிய விடயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். முஷ்ரிக்குகள் மலக்குகளை இபாதத் செய்யும் விடயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். அப்படி என்றால் உலகத்தில் நடந்த ஒவ்வொரு காலத்திலும் அல்லாஹ்வுக்கு எதிரான விரோதிகள் வாழ்ந்திருக்கிறார்கள். எவ்வாறு இன்று நம்முடைய நாட்டில் அத்வைதவாதிகள் இருப்பதைப் போல அல்லாஹ்வுக்கு ஒவ்வொன்றை இணை வைத்து அல்லாஹ்வை தரம் குறைத்து பார்த்தவர்களும் பேசியவர்களும் எல்லா காலத்திலும் இருந்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு எச்சரிக்கையாக அல்லாஹ் சொல்கிறான், وَجَعَلُوا لَهُ مِنْ عِبَادِهِ جُزْءًا. அல்லாஹுடைய அடியார்களில் சிலரை அல்லாஹ்வுக்கென்று ஆக்குகிறார்கள். அப்படின்னா அல்லாஹ்வுடைய அடியார்கள் உலகத்தில் வாழ்றாங்க. இப்போ மலக்குகள் யாரு? அல்லாஹ்வுடைய படைப்பு தானே மலக்குகள். இந்த மலக்குகளை சொல்றாங்க என்ன, இது அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள் அப்படின்ட்டாங்க. அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், وَجَعَلُوا لَهُ مِنْ عِبَادِهِ جُزْءًا. அல்லாஹ் உடைய அடியார்களில் சிலதை அல்லாஹ்வுக்கு ஆக்குறார்கள். அப்ப மனிதன் எவ்வளோ நன்றி கெட்டவனண்டா, தன்னை படைத்த அல்லாஹ்வை கூட ஏற்றுக்கொள்வதற்கு தயார் இல்லை மனிதன். படைத்த அல்லாஹ்வை கூட ஏற்றுக்கொள்றதுக்கு மனிதன் தயார் இல்லை என்பதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் எங்களை தெளிவுபடுத்துகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான லகஃபூரும் முபீன். நிச்சயமாக மனித சமூகம் அல்லாஹ்வுக்கு பகிரங்க நன்றி கெட்டவர்கள். உம்மா இருக்கிறார், பெற்றெடுத்த உம்மா இருக்கும் பொழுது இன்னொரு பெண்ணை கொண்டு வந்து உம்மான்னு சொன்னா உம்மாக்கு எவ்வாறு இருக்கு? ஏண்டா உலகத்தில் உம்மாவெல்லாம் கண்ணியப்படுத்துகிறோம், உம்மாவெண்டா அழுகிறோம். சரி, உம்மாவை கண்ணியப்படுத்தின நாங்க உம்மாவுடைய வயிற்றுக்குள் எங்களை உருவாக்கிய கடவுள் இறைவனை மறந்துட்டோமே. அல்லாஹ்வுக்கு சொல்றோம் அப்படி ஒத்தன் இல்ல. அல்லாஹ் சொல்றான், ஒன்ன மாதிரி நன்றி கெட்டவன் யார் இருக்குது? மனிதன் நன்றி கெட்டவன். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் இன்சான லகஃபூரும் முபீன். ஏனெண்டா குர்ஆன்ல அல்லாஹ் கிட்டத்தட்ட 14-15 இடத்துல மனிதனை பத்தி சொல்ற. நாங்க இன்றைக்கு மனிதனை பத்தி விளங்கியிருக்கிறோம் வேற மாதிரி. நாங்க எதிர்பார்க்கிற என்ன, மனிதன் என்ன இப்படித்தான் நடக்கணும், மனிதன் நல்லா நடப்பான் என்னோட, இப்ப நான் இவனுக்கு என்ன சரி செய்வோம், நல்லா நடப்பான். இல்ல, மார்க்கம் உள்ளவன் அல்லது நல்ல மனிதர்கள் சிலரை தவிர மற்றவங்க யாரும் நல்லா நடக்க மாட்டாங்க. ஏனெண்டா அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்தவர்கள் மனிதர்களுக்கு துரோகம் செய்யாம இருப்பாங்க எப்படி நினைக்கிறது? அல்லாஹ் குர்ஆன்ல ஹுலிகல் இன்சானு ضعீஃபா சூரத்துன் நிசா 28வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், மனிதன் படைக்கப்பட்டதே பலகீனமாக. இன்சான் என்றா மனித சமூகம். இதே போல இன்னஹு லயஊசுன் கஃபூர், மனிதன் நிராசை அடைந்தவன். இதே போல இன்னல் இன்சான லஸலூமுன் கஃபார், மனிதன் யார் தெரியுமா? அநியாயக்காரன், நன்றி கெட்டவன். வகானல் இன்சானு அஜூலா, மனிதன் அவசரக்காரன். இப்ப மனிதனுடைய குறைகளை யார் சொல்லியிருக்கிறான்? படைச்சவன் சொல்லிருக்கிறான். அப்ப இந்த குறையெல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது.
வகானல் இன்சானு அஜூலா. அடுத்த குறை என்ன தெரியுமா மனிதனுடைய? வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா. மனிதன் அதிகமாக என்ன செய்றவன்? தர்க்கம் செய்றவன். மனிதன் அதிகமாக தர்க்கம் செய்றவன். வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா. அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான லகஃபூர். மனிதன் நன்றி கெட்டவன். அடுத்ததாக அல்லாஹ், இன்னல் இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. ஜஹூல் மனிதன் மடையன் அல்லாஹ் சொல்றான். அப்ப மனிதனை படைச்சிட்டு அந்த மனிதர்களுடைய சில கெட்ட பண்புகள் எல்லாம் சொல்லித்தாரான் எங்களுக்கு. மனிதன் என்கிறத யாருன்னு விளங்கி கொள்ளும். இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. அடுத்தது ஃபஇதா ஹுவ ஹஸீமும் முபீன். மனிதனை படைச்சதே ஒரு என்ன இந்திரியத்தால சண்டை பிடிக்கிறவன் இவன். மனிதன் என்ன செய்வான்? சண்டை பிடிப்பான். அவன் எதிர்பார்க்கணும் இந்த கெட்ட பழக்கங்களை. இன்னல் இன்சான லகஃபூரும் முபீன். இந்த ஆயத்துல மனிதன் கஃபூர் முபீன் அல்லாஹ் சொல்லிட்டான். அடுத்த ஆயத்துல இன்னல் இன்சான குலிக ஹலூஆ. மனிதன் பதட்டக்காரன். அப்ப எவ்வளோ கெட்ட பழக்கம் மனிதன்ட்ட இருக்கு. நன்றி கெட்டவன், அவசரக்காரன். கல்லா இன்னல் இன்சான லயத்கா. வரம்பு மீறவன் மனிதன். கடைசி அல்லாஹ் ரெண்டு இடத்தை சொல்லிட்டான். என்ன தெரியுமா? இன்னல் இன்சான லஃபீ குஸ். மனித சமூகமே நஷ்டத்தில் தான் இருக்குதுன்ட்டு அல்லாஹ். கடைசியாக அல்லாஹ் இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். மனித சமூகம் ரப்புக்கு நன்றி கெட்டவர்கள். எப்ப எத்தனை தன்மரிக்க. அப்ப அல்லாவுக்கு இணைய வச்சா நீ எவ்வளோ நன்றி கெட்டவன் அல்லாஹ் சொல்ற. இன்னல் இன்சான லகஃபூரும் முபீன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் அமித்தஹத மிம்மா யஹ்லுகு பனாத். அமித்தஹத என்ன அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானா? மிம்மா யஹ்லுகு பனாத். பெண் பிள்ளையாக படைத்தது அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானா? அப்ப பொம்புளை பிள்ளை அல்லாஹ்க்கு, ஆம்பளை பிள்ளை உங்களுக்கு. வஅஸ்ஃபாகும் பில் பனீன். அப்ப உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை, அல்லாஹ்க்கு யாரு? இப்ப சொல்றாங்க என்ன? அல்லாஹ் ஜின்களை திருமணம் செய்து அதால கிடைத்ததுதானாம் மலக்குகள் பெண் பிள்ளைகள். இப்ப மனிதனை விட்டா என்னென்ன கற்பனை பண்ணிடுவான்னு தெரியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாத்தை தவிர உள்ள அனைத்து மதங்களும் கற்பனைகள் தான். அனைத்து மதங்களும் என்ன? அந்தந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு ஆள் கற்பனை பண்ணி புத்தகத்தை எழுதினார், அதை மதமாக எடுத்துட்டாங்க. அதான் பிரச்சனை உலகத்தில். ஒரு வாழ்க்கை திட்டம் யார்கிட்டையும் இல்லையே. குர்ஆனை போல கொண்டு வாங்க பாப்பா, மேலுமண்டா உங்களோட புத்தகங்களை கொண்டு வாங்க, ஒரு வாழ்க்கை திட்டம் இருக்குதான்னு பார்ப்போம். கதைகளும் சூனியங்களும் கட்டுக்கதைகளும் காவியங்களும் கற்பனைகளும் நிறைந்ததாகத்தானே ஒவ்வொரு மத புத்தகங்கள் காணப்படுது. வாழ்க்கை திட்டம், குடும்ப வாழ்க்கை, பிள்ளையை வளர்க்கிற எவ்வாறு, அல்லது திருமண வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய வியாபாரம், இவைகள் இருக்குதா எங்கேயாவது? அல்லாஹ் சொல்றான், சரி எனக்கு பெண் பிள்ளை, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளையா? அப்ப அமித்தஹத மிம்மா யஹ்லுகு பனாத்தின் வஅஸ்ஃபாகும் பில் பனீன். அப்ப இது ஒவ்வொரு காலத்தில் அல்லாஹ்வுக்கு எதிராக வந்தவங்க பேசிய வார்த்தை. அப்ப நாங்க என்ன செய்யணும்? அந்தந்த காலங்கள்ல அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தணும். யாரை தூய்மைப்படுத்தணும்? அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துறதான் எங்கட பொறுப்பு.
அப்ப இந்த காலத்தில் அத்வைதவாதிகள் இருக்கிறாங்க, அல்லாவை எல்லாமே அல்லான்றுவா, ஹமா ஹோஸ்ட் எல்லாமே, அதிலையும் அல்லாஹ், இதிலையும் அல்லாஹ், அதுவும் அல்லாஹ், இதுவும் அல்லாஹ். எங்கட காலத்தில் உள்ள பாரிய பொறுப்பு தான் சமூகத்தை பாதுகாக்கிறது. அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்ட பெண் பிள்ளைகள் மலக்குகள் அப்படின்ட்டாங்க. அல்லாஹ் சூரத்து நஜ்ம்ல கேட்கிறான், அலகுமுல் ذكرُ வலஹுல் உன்ஸா தில்க இதன் கிஸ்மத்தும் தீஸா. என்ன உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை, அல்லாஹ்க்கு பொம்பளை பிள்ளையா? இது என்ன பிரிடா பிரிச்சிருக்கிறீங்க? இது ஒரு அநியாயமான பிரிச்சலை இது. படைச்சவனுக்கு பொம்பளை பிள்ளைண்டா, ஏன்னா உங்களுக்கே பொம்பளை பிள்ளைன்னா விருப்பம் இல்லை, உங்களுக்கே பெண் பிள்ளைன்னா என்ன விருப்பம் இல்லை. அல்லாஹ் சொல்றான் அடுத்த ஆயத்தில், وَإِذَا بُشِّرَ أَحَدُهُمْ بِمَا ضَرَبَ لِلرَّحْمَنِ مَثَلًا ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ. இந்த ஆயத்தில் மக்களுக்கு தெளிவுபடுத்து. தெரியும், அரசியல் காலம் வந்துட்டா எல்லா ஊர்களுக்கு அரசியல்வாதிகள் வருவா. இன்றைக்கு குர்ஆன பேசுறது தான் ஒத்தனும் இல்லை, எல்லாரும் நடிக்கிறான் உலகத்தில், எல்லாமே நடிக்கிறான். அல்லாஹ் சொல்றான் இதை பேசுங்க. وَإِذَا بُشِّرَ أَحَدُهُمْ, உங்கள் ஒருவருக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டால், என்ன நன்மாராயம்? பிமா ضَرَبَ لِلرَّحْمَنِ مَثَلًا, நீங்க ரஹ்மானுக்கு சொன்னீங்களே பொம்பளை பிள்ளைண்டு, மலக்குகள் அல்லாஹ்ட பெண் பிள்ளைன்னு சொன்னீங்களே, இந்த பெண் பிள்ளைய உங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொல்லப்பட்டால், வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம், கோவத்தால் உங்களோட முகம் அப்படியே கருப்பாகுது. அந்த காலத்தில் அப்படித்தான், ஜாஹிலியா காலத்தில் அப்படித்தான், அன்றைக்கும் அப்படி இருக்குது. சீதனம் கூடின ஊர்ல பொம்பளை பிள்ளைண்டா முடிஞ்சு. எந்த ஊர்ல சீதனம் அதிகமாக இருக்குதோ பெண் பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுக்கணும், பெண் பிள்ளைக்கு செலவு கூட, ஆம்பளை பிள்ளை வருவாய் கூட சீதனம் வாங்கலாமே, பெண் பிள்ளை கொடுக்கணும். அப்ப பெண் பிள்ளை கிடைச்சா முகம் அப்படியே சுருங்கிடும். பாருங்க, 2-3 பெண் பிள்ளைக்கு அங்கிட்டு பிள்ளை பெக்கவே மாட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணிட்டுருவாங்க. ஏன்? பெண் பிள்ளை என்றாலே ஒரு கேவலமாக பார்க்கப்பட்ட காலம் அந்த காலம். பெண் பிள்ளைகளை புதைச்ச காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பெண்கள்ட யாருன்ற உரிமையை கொடுத்தார். ஒரே நாடு ஒரே சட்டம் என்று சொல்லி எங்களுக்கு புதிய சட்டம் ஒன்றே கொண்டு வர தேவையில்லை. யாரு? குர்ஆனுக்கு இருக்கு எல்லா சட்டம். உங்களுக்கு தலை இருந்தா நீங்க ஒரே நாடு ஒரே சட்டத்தில் குர்ஆனுடைய சட்டத்தை முன்வைங்க, பெண்களுக்குள்ள மரியாதை என்னன்னு விளங்கும். ஒரு பொம்பளை பிள்ளையை வளர்க்கறதுக்குரிய மரியாதை என்ன குர்ஆன்ல இருக்குது, வேற எங்கேயும் போக தேவையில்லை, புது புது சட்டங்கள் உருவாக்க தேவையில்லை எங்கேயும் யாரும். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு பெண் பிள்ளை என்றா முகம் அப்படியே கருக்குது, அந்த பெண் பிள்ளைய என்ன சாட்டுறீங்களா அல்லாஹ் கேட்கிறான். உண்மையிலே பெண் பிள்ளை என்பது என்ன? ஏன்னா அந்த காலத்தில் பெண் பிள்ளைய அவங்க வெறுத்தாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஷூரா 49வது ஆயத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? லில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் யக்லுகு மா யஷா யஹபு லிமன் யஷாஉ இனாஸா وَيَهَبُ لِمَنْ يَشَاءُ الذُّكُورَ أَوْ يُزَوِّجُهُمْ ذُكْرَانًا وَإِنَاثًا وَيَجْعَلُ مَنْ يَشَاءُ عَقِيمًا إِنَّهُ عَلِيمٌ قَدِيرٌ. அல்லாஹ் சொல்றான், வானங்கள் பூமியின் ஆட்சி யார் வசம் இருக்குது? அல்லாஹ் கிட்ட இருக்குது. அல்லாஹ் நாடியதை படைக்கிறான் என்று சொல்லிவிட்டு முதலா சொல்ற விடயம் என்ன தெரியுமா? யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, நாடியவர்களுக்கு அல்லாஹ் பெண் பிள்ளையை கொடையாக கொடுக்கிறான். பிள்ளை என்று தொடங்கினது அல்லாஹ் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளை வச்சியா? சூரத்து ஷூரா 49வது ஆயத்தை எடுத்து பாரு.
அப்ப தொடங்கினதே அல்லாஹ் பெண் பிள்ளை. அப்ப பெண் பிள்ளை தான் ஒரு கொடை. பெண் பிள்ளைய வளர்க்கிறது இருக்கு எவ்வளவு பெரிய பரக்கத் தெரியுமா? லூத் அலைஹிஸ்ஸலாத்து சொல்ற அபுல் பனாத். ஏன்? லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்த பெண் பிள்ளைகள் தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பெண் பிள்ளைகளை வளர்த்தாங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம், ருக்கையா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுன்ன 4 பெண் பிள்ளைகளை வளர்த்தாங்க. இது அவங்க சொந்த பிள்ளை. மடியில வளர்த்தாங்க 2 பிள்ளைகளை. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா உம்மு சலமாவுடைய மகள், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகள், 2 பேர் ரசூலுல்லாஹ் மடியில வளர்த்தாங்க. அப்ப பெண் பிள்ளை என்பது கேவலம் அல்ல. ஆனா அந்த காலத்துல கேவலமா பார்த்தாங்க. பொம்பளை பிள்ளை கிடைச்சா மோல் சுருங்கிரும். அல்லாஹ் சொல்றான், இந்த பொம்பளை பிள்ளையா ஏண்ட மலக்குகள் பெண் பிள்ளை என்று சொல்றீங்க? ஹதீஸ்ல வந்திருக்குது. உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன் கான லஹு ஸலாஸு பனாத்தின் ஃபஸபர அலைஹின்ன வஅத்அமஹுன்ன வஸகாஹுன்ன வகஸாஹுன்ன சொன்னாங்க, குன்ன லஹு ஹிஜாபம் மினன் நார் யௌமல் கியாமா. ரவாஹ் இப்னு மாஜா வ அஹ்மத். யாருக்கு 3 பெண் பிள்ளைகள் மகள்மார், அந்த 3 பேரையும் வளர்க்கிறதுல பொறுமையா இருக்கிறார், சாப்பாடு கொடுக்கிறார், குடிக்க கொடுக்கிறார், உடுக்க கொடுக்கிறார். இந்த 3 பேரும் கியாமத்துடைய நாளையில் நரகத்தை விட்டும் அவர்கள் திரையாக மாறுவார்கள். எவ்வளவு பாக்கியம்! அப்ப பொம்பளை பெண் பிள்ளைகளை வளர்க்கணும். நல்லா அல்லாஹ் தந்துட்டான். பெண் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுக்கிறது தான் தேவை. இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், மன் ஆல ஜாரியத்தைனி ஹத்தா தப்லுகா ஜாஅ யௌமல் கியாமத்தி அனா வஹுவ வதம்ம அஸாபிஅ. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 பிள்ளைகளை பருவ வயது வர பெண் பிள்ளைகளை சரியாக வளர்க்கிறாரோ நானும் அவரும் கியாமத்து நாள இவ்வாறு இருப்போம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பெண் பிள்ளைய வளர்க்கிறது என்ன இருக்குது? சிறப்பு இருக்குது, சிறப்பு இருக்குது. அதனால தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில், மன் கான லஹு ஸலாஸு பனாத் அவ் ஸலாஸு அஹவாத் அவ் பின்தான் அவ் உக்தான் فأحسن صحبتهن واتقى الله فله الجنة. رواه أبو داود. சரி, பொம்பளை பிள்ளைகள் இல்லை, 3 தங்கச்சிமார், 3 சகோதரிமார், 2 சகோதரிமார். நபி அவங்க சொன்னாங்க, சரியா வளர்த்தா அவருக்கு சொர்க்கம் இருக்குது. ஏன்னா லேசி இல்லை பெண் பிள்ளைய வளர்க்கிறது. பெண் பிள்ளைய வளர்த்து பெண் பிள்ளைய திருமணம் செய்து கொடுக்கிறது லேசான விடயம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சக்கராத்துல ரகசியம் பேசினது ஆண் பிள்ளையோடைய பெண் பிள்ளையோடைய? தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவோட தான் ரகசியம் பேசினாங்க. ஒரு அரபுல பிரபலியமான கவிதை ஒன்றே இருக்குது. ஒரு அபு ஹம்சான்னு ஒரு ஆள் இருந்தார். இவர் மனைவி கிட்ட சொல்லியிருந்தாரு, ஆண் பிள்ளை கிடைத்தா மட்டும்தான் நான் வீட்டுக்கு வருவேன், பெண் பிள்ளை கிடைச்சா என்ன கூப்பிடாது, இது போறோம் தலாக் அப்படின்ட்டு போய் பார்த்தா பெண் பிள்ளை கிடைச்சிட்டு. இவர் போய் ஒரு வீட்டில் இருக்கிறார். இந்த மனைவி போய் ஒரு கவிதை ஒன்று படிக்கிறார். இவர காதுல விழுறதுக்கு என்ன படிக்கிறா? மாலி அபி ஹம்சா தலா யதீனா. அபு ஹம்சாக்கு என்ன நடந்துட்டு வாராரே இல்லையே. ஏனா முஃபில் பைத்தில்லதி யலீனா. வேறொரு வீட்டில் போய் தூங்குறாரே, எங்கட வீட்டுக்கு வராம. கதுபான அல்லா நலிதல் பனீனா. அவர் கோமாம், நாங்க ஆம்பளை பிள்ளை பெக்கலன்னு. தல்லாஹி மாதா கஃபி ஐதீனா. அல்லாமே சத்தியமா எங்கட கையில் இல்லையே, அது பெண்கள கையிலையா? ஏன் பெண்களை கோவிக்கணும்? சில மொரடங்கள் இருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளை கிடைச்சா தலா கொடுத்துட்டு போய்த்துருவா. செலவழிக்கணுமே. நேற்று முந்தினாது 2 பிள்ளையை தற்கொலை செஞ்சுட்டான். கொலை செஞ்சுட்டு அவனும் தற்கொலை பண்ணிட்டான். நஹ்னு கல் அர்தி லிஸாரிஈனா. அவ படிக்கிறா, நாங்க எவ்வாறு தெரியுமா? விளை நிலைமைக்க பூமியை போல நாங்க.
நம்புதுமா கது ஸரஊஹு ஃபீனா, எங்களில் முளைக்கிறது தான் நாங்கள் உருவாக்கலாம், எங்களுக்கு ஒன்றும் செய்யல. வேற இடத்துல வருது லைஸ லனா மினல் அம்ரி மா ஷினா இன்னமா நாஹுது மா உஅதீனா, நாங்கள் நினைச்சதை பெத்தெடுக்க இயலாதே, அல்லாஹ் தாரத்தை நாங்கள் எடுக்கும். அப்போ பெண் பிள்ளை என்பது கேவலமானது அல்ல, பெண் பிள்ளை என்பதும் பரக்கத்தானது தான். அப்போ அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்றான், உங்களுக்கு பெண் பிள்ளை என்றா முகம் சுருங்குது, ஆனா அல்லாவுக்கு பெண் பிள்ளை ஆக்கி போட்டீங்களே. சூரத்து நஹல் 16வது சூரா 58 59வது ஆயத்தில் இதே போல ஆயத்தை அல்லாஹ் சொல்றான், وَإِذَا بُشِّرَ أَحَدُهُمْ بِالْأُنثَى ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ يَتَوَارَى مِنَ الْقَوْمِ مِنْ سُوءِ مَا بُشِّرَ بِهِ. பெண் பிள்ளைன்னு நன்மாராயன் சொல்லப்பட்டா முகம் அப்படியே கருக்குது, உங்களோட அப்படியே சமூகத்தில் ஒளியிறாராம் போய், இனி வரப்படா பொம்பளை பிள்ளை கடிச்சிட்டு. அப்படிப்பட்ட பெண் பிள்ளையா அல்லாவுக்கு நீங்க சேர்க்கிறீங்க, அல்லாஹ் கேட்கிறார். சரி, பெண்கள்கிட்ட உள்ள 2 விடயத்தை அல்லாஹ் சொல்றான் இதுல. என்ன? அவமையுனஷஉ ஃபில் ஹில்யா, அவங்க தங்க நகையில வளருவாங்க. ஆண்களுக்கு நகை போட இயலாதே, ஆண்களுக்கு கழுத்துல மாலை போட இயலுமா, காதுக்கு பூ போட இயலுமா, கைக்கு காப்பு இல்லை, அதெல்லாம் போடுறது பெண்கள். அல்லாஹ் சொல்றான், இந்த ஆபரணத்தில் வளர்றவங்களையா அல்லாஹ்க்கு நீங்க சேர்க்கிறீங்க. அது மாத்திரமல்ல, وَهُوَ فِي الْخِصَامِ غَيْرُ مُبِينٍ, ஒரு தர்க்கம் பேச வந்தா கூட தெளிவா பேச மாட்டாங்க பெண்கள், அழுதுருவாங்க, பேச மாட்டாங்களே. இப்படிப்பட்ட பெண்களையா அல்லாவுக்கு இணையாக ஆக்குறீங்க, அல்லாஹ் கேட்கிறான். இப்படிப்பட்ட பெண்களை அல்லாவுக்கு நீங்க இணையாக்குறீங்க, அல்லாஹ் கேட்கிறார். ஆகவே அல்லாவுக்கு எந்த இணையும் ஆக்காதீங்க. وَجَعَلُوا الْمَلَائِكَةَ الَّذِينَ هُمْ عِبَادُ الرَّحْمَنِ إِنَاثًا, அல்லாஹ் சொல்றான், மலக்குகளை அவர்கள் அல்லாவின் பெண் பிள்ளை என்று சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்களா? அல்லாஹ்ட பெண் பிள்ளைகள். وَجَعَلُوا الْمَلَائِكَةَ الَّذِينَ هُمْ عِبَادُ الرَّحْمَنِ إِنَاثًا, ரஹ்மானுடைய பெண் பிள்ளை, அடியார்களாகிய பெண் பிள்ளை என்று அவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல யகூதியல் சில வேலை பார்த்துருவாங்க. என்ன வேலை? இபாதுர் ரஹ்மானுடைய அந்த நொக்தா இருக்கு தானே கீழே, அதை தூக்கி மேலே நூனாக்கி விட்டா என்ன? இந்த ரஹ்மான் இபாத் இந்த ஆயிரும். இப்படித்தான் செய்யற. ஒரு நுக்தாவை மாத்தினா சரி, ஒரு நுக்தாவை மாத்தினா சரி, கருத்து மாறிடும். எங்களுக்கு தெரிந்த பிரபலியமான சம்பவம் தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய சம்பவம். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் இடத்துல யகூதியல் வாராங்க. நல்ல கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. என்ன, குர்ஆன் அல்லாஹ் அப்படி பாதுகாத்து வைத்த ஒரு அற்புதம். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் இடத்துல யகூதியல் வந்து சொன்னாங்க, சூரா கஹஃப் தானே, சூரா கஹஃபுடைய அந்த 16ஆம் ஜுசு தொடங்குது பாருங்க, கால அலம்னு சொல்லி. அதுல 4வது வரியை கொஞ்சம் பாருங்க. 4வது வரியில فانطلقا حتى إذا أتيا أهل قرية استطعما فأبوا أن يضيفوهما. அதாவது மூசா ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே நடந்து வாராங்க ஒரு ஊருக்கு. அந்த ஊருக்கு வந்து சாப்பாடு கேட்டாங்க அவங்கள்ட்ட. விருந்தாளிகள் தானே, கேட்கலாம். அவங்க சாப்பாடு கொடுக்க மறுத்து விட்டார்கள். ஃபஅபவ் என்ன? ஃபஅபவ் அய்யுதைஃபூஹுமா, சாப்பாடு கொடுக்க மறுத்துட்டாங்க. அபவ் என்றா மறுத்துட்டாங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் இடத்துல யகூதியல் வந்து சொன்னாங்க, இந்த பாரிக்கு தானே ஃபஅபவுட பா, இந்த நுக்தாவை கொஞ்சம் மேலே வைங்க, மேலே வச்சு
எங்களுக்கு குர்ஆனை மாற்றித்தாங்க, நாங்கள் உங்களோட எல்லா வேலையும் பாரம் எடுப்போம் அரசாங்கத்துடைய. அப்போ எப்படி மாற்றணும்? எப்படி மாற்றணும்? அபவ் என்ற சாப்பாடு கொடுக்க மறுத்தார்கள், அத்தவ் என்ற சாப்பாடு கொடுத்தார்கள். ஏன் செய்ய பார்த்தாங்க யகூதிகள்? ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு முன்னால வாழ்ந்த யகூதிகளுடைய வாப்பாமாரு தானே. ஏண்டா வாப்பாமாரு கெட்ட பேர் தானே, குர்ஆன்ல சாப்பாடு கொடுக்கலன்னு வருது. சாப்பாடு கொடுத்தாங்கன்னு மாத்தித்தாங்க. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்ன செஞ்சார்? ஒரு நுக்தாவை மாத்தினா சரி, குர்ஆனுடைய கருத்து மாறு. அதனால அல்லாஹ் எவ்வளோ குர்ஆனை பாதுகாத்து வாரான். இதே போலதான் இந்த இடத்துல ஹும் இபாதுர் ரஹ்மானி இனாசா, இத ஹும் இந்தர் ரஹ்மானி இனாசான்னு மாத்த பார்த்தாங்க. ரஹ்மானிடத்தில் பெண் பிள்ளைகள் தான். எப்படி குர்ஆனே ஏற்றுக்கொண்டதாயிரும், ஓ மலக்குகள் பொம்பளை பிள்ளைகள் தான் அல்லாஹ்ட இல்ல என்ற ஒரு நுக்தாவால் இவ்வளோ நுணுக்கமானது குர்ஆன். அல்லாஹ் கேட்கிறான், அஷஹிது ஹல்கஹும், என்ன மலக்குகளை படைக்கும் பொழுது நீங்களும் இருந்தீங்களா, பார்த்துட்டு இருந்தீங்களா? சதுக்தபு ஷஹாதத்துஹும் வயுஸ்அலூன், உங்களுடைய சாட்சிகளும் நீங்களும் விசாரிக்கப்படுவீர்கள். எல்லாத்துக்கும் விசாரணை இருக்குது. நீங்க தேவையில்லாம அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள் மலக்குன்னு சொல்லிடாதீங்க. சரி, இப்படி சொல்லி பார்த்தாங்க, அதுவும் சரி வரல. திரும்ப சொன்னாங்க என்ன தெரியுமா? وَقَالُوا لَوْ شَاءَ الرَّحْمَنُ مَا عَبَدْنَاهُمْ, ரஹ்மான் நாடினால் நாம் அவனை வணங்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. லவ் ஷா அர் ரஹ்மான், எங்கட விருப்பத்தில் இல்லப்பா, அது அல்லாஹ் நாடணுமே என்று சொல்றதே சில ஆக்கள். இப்ப நாங்க இஸ்லாத்துக்கு வாரது எப்படி? உங்களோட கடவுள் நாடணுமே, அல்லாஹ்ட தலையில போறது எல்லாத்தையும். وَقَالُوا لَوْ شَاءَ الرَّحْمَنُ مَا عَبَدْنَاهُمْ, அல்லாஹ் நாடினால் குஃபார் சொல்றாங்களாம், நாங்க இந்த சிலையெல்லாம் வணங்க மாட்டோம். இது அல்லாஹ்வுல போடுற பழி, அல்லாஹ்வுல போடுற பழி இவைகள் எல்லாம் அவ்வாறல்ல. அல்லாஹ் சொல்றான், மா லஹும் பிதாலிக மின் இல்ம், உங்களுக்கு அறிவு இல்லை, உங்களுக்கு அறிவு இல்லை. இன்ஹும் இல்லா யஹ்ருசூன், நீங்க சொல்றதெல்லாம் பொய் தான், நீங்க கற்பனை பண்றது எல்லாமே பொய் தான். இன்ஹும் இல்லா யஹ்ருசூன். அல்லது அல்லாஹ் கேட்கிறான், அம் ஆதைனாஹும் கிதாபம் மின் கப்லி, அல்லது இதற்கு முன்னால் குர்ஆனுக்கு முன்னால உங்களுக்கு ஒரு புத்தகம் வந்தமா அல்லாஹ் கேட்கிறான். இப்ப தௌராத் வந்தது, இன்ஜீல் வந்தது, இது அல்லாம நீங்க மலக்கு அல்லாஹ்ட பெண் பிள்ளைகள் இல்ல, அல்லாஹ்வை நாங்க வணங்க இபாத செய்ய தேவையில்ல என்று உங்களுக்கு ஏதாவது புத்தகம் இறங்கியதா? ஃபஹும் பிஹி முஸ்தம்சிகூன், அவர்கள் அதை பற்றி பிடிப்பதற்காக அப்படியும் இல்லை. அப்ப ஏன் இவங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றாங்கல்ல? இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் கொண்டு வரும். இப்ப நாங்க முஸ்லீம்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் குர்ஆனை வச்சு, உலகத்தில் அதிகமானவங்களை பார்த்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றாங்க. ஏன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றாங்கல்ல? அவங்க சொல்ற காரணம் என்ன? பல் காலூ இன்னா வஜத்னா ஆபாஅனா அலா உம்ம, அவங்க சொல்றாங்களாம், எங்கட வாப்பாமார் எல்லாத்தையும் நாங்க ஒரு இந்த சிலைகளை வணங்குறதைத்தானே பெற்றுக்கொண்டோம், வேறொன்றும் செய்யலையே அவங்க. இன்னா வஜத்னா ஆபாஅனா அலா உம்ம, என்ன எங்கட வாப்பாமார் போன ரூட்ல நாங்க போகணும். சரி, வாப்பாமார் தவறு செய்திருந்தால் நாங்க தவறு செய்யறதா? எங்கட உம்மா தவறு செய்திருந்தா நாங்க தவறு செய்யறதா? வணக்கத்தில் விடுங்களேன். இப்ப எங்கட வாப்பா தேவையில்லாதெல்லாம் சாப்பிட்டு காலை வெட்டிக்கிட்டார், நாங்களும் வெட்டுறது அதையும் சாப்பிட்டு. இல்லை எங்கட வீட்டில் நாங்கள் சீனி மட்டும்தான் தும்போம், எங்கட வாப்பா சீனியை சாப்பிட்டு கால் வெட்டியாச்சு அவர்ற. அப்ப அவர் செய்தது சரியா பிள்ளையா? பிள்ளை.
அப்ப வைத்திய ரீதியாக பார்க்குறீங்க, வாப்பா செய்தது பிள்ளை. இப்போ என் உம்மாட கண் பார்வை போயிடுச்சு, என்ன காரணம் கண்டுபிடிங்க, என்ன காரணம், கண் பார்வை ஏன் போயிடுச்சு? அப்ப உம்மா செய்தா என்பதற்காக செய்யறதா அல்லது உம்மா செய்த தவறு என்பதற்காக தவிந்து வாழ்றதா? தவிந்து வாழ்றது. வாப்பா காட்டி தந்தார், உம்மா காட்டி தந்தாங்க, இல்ல சிலைகளைத்தான் நீங்க வணங்கணும், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள சரி, அது பிழையாக இருந்தா அது பிழை, அதை விட்டுட்டு வாங்க வேற வழிக்கு அல்லாஹ் சொல்றார். இல்லை எங்கட வாப்பா காட்டி தந்த வழியில நாங்க போவோம், எங்கட உம்மா இல்ல, வாப்பா காட்டி தந்த சரியாக இருந்தா போங்க, உங்களோட உம்மா காட்டி தந்த சரியாக இருந்தா போங்க. இல்ல எங்கட உம்மா மாதிரி நானும் சண்டை பிடிச்சிட்டே தான் இருப்பேன் வாழ்க்கையெல்லாம், அது என்னது, என் உம்மா மாதிரி தான் நான் சமைப்பேன், இல்ல அப்படி அல்ல இன்றைக்கு உலகம். அவங்க சரியானதை காட்டினா போங்க, பிழையானதை காட்டினா அப்படியே டேர்ன் ஆகி வந்து சரியான ரூட்ல போங்க. இன்னைக்கு அதிகமானவங்க இறைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய விடயத்தை தான் செஞ்சாங்க. அவங்க சிந்தித்து செயல்படல, என்ன படைச்ச ஒருவன் அல்லாஹ் இருக்கிறானே என்று ஏற்றுக்கொள்ளல. சொன்னாங்களாம், பல் காலு இன்னா வஜத்னா ஆபானா அலா உம்மா, எங்கட மூதாதையர்களை இந்த பாதையில பெற்றுக்கொண்டோம், ஆகவே وَإِنَّا عَلَى آثَارِهِمْ مُهْتَدُونَ, நாங்களும் அவங்களுக்கு பின்னால்தான் போறோம் அப்படின்னு சொல்றாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுவை விட்டுட்டு வேற கடவுள்களை வணங்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் இந்த ஆயத்தில் இவ்வாறு தெளிவுபடுத்துகிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் எங்களது பரம்பரையையும் அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்குவதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஷிர்க்கை விட்டும், குஃப்ரை விட்டும், பித்அத்துகளை விட்டும், அத்வைதத்தை விட்டும், ஹமாஹோஸ்தை விட்டும், எந்தெந்த ஷிர்க்குகள் இருக்கிறதோ, அல்லாவுக்கு எதிரான முர்த்தத்துகள் இருக்குதோ, அனைத்தையும் விட்டும் அல்லாஹ் இந்த சமூகத்தையும் எங்களையும் எங்களுடைய பரம்பரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்றைய பாடத்துடைய சுருக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுடைய அடியார்களை கடவுளாக ஆக்குறீங்க, மனிதன் நன்றி கெட்டவன் நீ, பெண் பிள்ளைகள் அல்லாவுக்கும் ஆண் பிள்ளைகள் உங்களுக்கும் சொல்றீங்க, பெண் பிள்ளை என்றாலே உங்களோட முகம் சுருங்குது, ஆனா அல்லாஹ்க்கு சொல்றீங்களே அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லிட்டு, இதெல்லாம் உங்களோட வாப்பா அம்மா காட்டி தந்த வழியா, அந்த வழியில போகாதீங்க, சரியான வழியை சிந்தித்து செயல்படுங்கன்னு அல்லாஹ் எங்களுக்கு புத்தி சொல்லி தருகின்றான். இன்னைக்கு ஓதின ஆயத்தில் ஓதி பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وجعلوا له من عباده جزءا إن الإنسان لكفور مبين أم اتخذ مما يخلق بنات وأصفاكم بالبنين وإذا بشر أحدهم بما ضرب للرحمن مثلا ظل وجهه مسودا وهو كظيم أومن ينشأ في الحلية وهو في الخصام غير مبين وجعلوا الملائكة الذين هم عباد الرحمن إناثا أشهدوا خلقهم ستكتب شهادتهم ويسألون وقالوا لو شاء الرحمن ما عبدناهم ما لهم بذلك من علم إن هم إلا يخرصون أم آتيناهم كتابا من قبله فهم به مستمسكون بل قالوا إنا وجدنا آباءنا على أمة وإن
إنا على آثارهم مهتدون. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.